ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆஷா மங்கேஷ்கர் இப்போ இறந்து போயிருக்காங்க. அதாவது ஆஷா போன்ஸ்லே மங்கேஷ்கர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு விஷயம் தான் இப்போ நாம பார்க்க போறோம். இவங்க மிகப்பெரிய ஒரு பாடகி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய 93வது வயதுல இவங்க காலமாயிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ திரை உலகத்துல மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் இந்த ஆஷா போஸ்லே? இவங்க பாடின பாடல்கள்லாம் என்ன? இவங்க தமிழ்ல என்னென்ன பாடல் பாடியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆஷா போஸ்லே அப்படிங்கிறவங்க 1933ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்க மகாராஷ்டிர மாநிலத்தை பூர்வீகமா கொண்டிருக்காங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருந்தாங்க லதா மங்கேஷ்கர், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய தங்கச்சி தான் ஆஷா போஸ்லே. ஸோ இவங்களுமே இப்ப இறந்து போயிருக்காங்க. அக்கா தங்கச்சி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. மரணத்திலையும் ரெண்டு பேருமே ரொம்ப ஒற்றுமையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. எதனால அப்படின்னா, ஆஷா போஸ்லேவும் சரி, லதா மங்கேஷ்கர் ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய 93வது வயதுல தான் காலமாயிருக்காங்க. ரெண்டு பேருமே உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால தான் காலமாயிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் காலமாயிருக்காங்க. ஸோ ஆஷா போஸ்லே நேத்து தான் வந்து காலமாயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய இறுதி சடங்கானது மாலை நடைபெறுது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே சொல்லியிருந்தாங்க. அவங்களோட மகனே வந்து இதை ஓப்பன் டாக்கா பேசியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு முழுக்க முழுக்க அரசு மரியாதையோட தான் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மும்பையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க மும்பையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்கதான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. பட் அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே இவங்களுக்கு வந்து பலன் அளிக்காம இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. பட் இது வந்து சினிமா உலகத்துல மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னா, இசை ஜாம்பவான்கள், பாடகர்கள், பாடகிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்மளால வந்து ஒரு நாளை நல்லபடியா கழிக்க முடியாது. ஸோ ஒரு பாடல் இசை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒன்றி போன ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில நாம எஸ்பிபி சாரை மறக்கவே முடியாது. இனி எத்தனை தலைமுறைகள் எடுத்தாலும் அவரோட பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடகி தான் ஆஷா போஸ்லேவும். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மராத்தில பாடியிருக்காங்க. இவங்க பாடாத லாங்குவேஜே கிடையாது. ஸோ மராத்தி, குஜராத்தி, கன்னடம் அண்டு தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பாடியிருக்காங்க. முக்கியமா தமிழ்ல இவங்களோட பாடல்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பா நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். 80s சாங்கு, 90s சாங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பா நம்மளோட பிளேலிஸ்ட்ல இவங்களோட சாங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இப்போ நான் சொல்ல போற பாட்டெல்லாம் உங்களுக்கே கண்டிப்பா ஆச்சரியத்தை தான் கொடுக்கும். இந்த பாட்டெல்லாம் இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களோட குடும்பமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இசை குடும்பம் தான். இவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க கிடையாது. இவங்களுடைய அப்பா தீனநாத் மங்கேஷ்கர், இவரு மிகப்பெரிய ஒரு இசை ஜாம்பவானா திகழ்ந்திருக்காரு. சோ இவருடைய ரெண்டு மகள்களும், அதாவது ஆஷா போஸ்லே அண்ட் லதா மங்கேஷ்கர், இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சிங்கிங்ல வேற லெவல்ல வந்துட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு நடுவுல ரெண்டு பேருக்கும் நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. திரும்பவும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய ஆஷா போஸ்லேவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து 13 வயசுலயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை அவங்களுக்கு சரி வராம அதுல இருந்து வெளிவந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இசையமைப்பாளர், அதாவது ஆர்டி பரமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான் இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால அவரை ரொம்ப பிடிச்சு போய் இரண்டாவது முறையா அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், இவங்க மிகப்பெரிய ஒரு பாடகி. இவங்க
இவங்க 2 பேரும் சேர்ந்து பல படங்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ்ல ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இருந்தாங்க. அவங்க 2 பேரோட காம்போ அப்படின்னாலே வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் அந்த காலகட்டத்துல நிறைய பாடல்களை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஷா போஸ்லே வந்துட்டு தன்னோட பாட்டை 10 வயசுலயே பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 வயசுல ஸ்டார்ட் பண்ணி தமிழ்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்னடத்துல பாடியிருக்காங்க, ஹிந்தில பாடியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களோட பாடல்கள் வந்து 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல கிட்டத்தட்ட 12,000 பாடல்களுக்கு மேல இவங்க பாடியிருக்காங்க. நம்ம எஸ்பிபி எப்படி வந்து பல ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்காரோ அதே மாதிரி இவங்களும் 12,000 பாடல்களுக்கு மேல பல லாங்குவேஜஸ்ல பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நம்ம இந்தியாவுடைய உயரிய விருதுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரி நிறைய கௌரவ விருதுகள்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட உடலுக்கு இப்போ அரசு மரியாதையோட நல்லடக்கம் பண்ண போறாங்க. கண்டிப்பா இவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா தான் பார்க்கப்படுது, பேசப்படுது. ஸோ இன்னைக்கு 4 மணிக்கு அவங்களோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யறதுனால மும்பையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளும் சரி, இசையமைப்பாளர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இசையமைப்பாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து அங்க நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க பாடின அந்த பாட்டெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீதேவியோட படம் அப்படின்னாலே நம்மளோட மைண்டுக்கு வர்றது 16 வயது நிலை. அதுல ஸ்ரீதேவிக்குன்னு ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்க, செந்தூர பூவே செந்தூர பூவே அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டை பாடினதும் இவங்க தான். அதுக்கப்புறமா ஹேராம் படத்துல நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற அந்த பாட்டையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. அலைப்பாயுதே படத்துல செப்டம்பர் மாதம் அப்படிங்கிற பாடலையும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரமுகி படத்துல கொஞ்ச நேரம் அந்த சாங்கும் பாடியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்குமே இவங்க வந்து பாடியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா, இந்த மாதிரி இன்னும் பல வெற்றி பாடல்களை இவங்க கொடுத்திருக்காங்க. பொதுவா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்களோட அக்கா லதா மங்கேஷ்கர் அவங்களோட மிகப்பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப ஒரு மெலோடிஸான சாஃப்டான ஒரு மென்மையான சாங்ஸ்லாம் தான் அவங்களோட வாய்ஸ்ல அவங்க பாடுவாங்க. ஆனா ஆஷா போஸ்லே அப்படிங்கிறவங்க மெலோடிஸும் பாடுவாங்க, துள்ளலான பாடல்கள் தான் இவங்க அதிகமா பாடியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம துள்ளலான பாடல்லாம் பாடியிருப்பாங்க. நம்மளோட தமிழுக்கு இவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால இவங்க நம்மளோட தமிழ்ல ரொம்பவே ஒரு அழகான பாடல்கள், நல்ல ஒரு டூயட் சாங் இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களை நாம வந்து நாளுக்கு நாள் எழுந்துகிட்டு இருக்கோம். அதுவும் ஜாம்பவான்கள்லாம் வந்து மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க மறைஞ்சாலும் அவங்க பாடின பாடல்கள், அவங்க இசையமைத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் பல தலைமுறைகளை தாண்டி கண்டிப்பா தொடரதா செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒட்டுமொத்த திரையுலகினரும் பார்த்தீங்கன்னா ஆஷா போஸ்லேயோட இறப்புல ரொம்ப பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நேர்லயும் போயிட்டு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஷா போஸ்லே அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்களோட பாடல், அவங்களோட குரல் கண்டிப்பா எப்பவுமே மறையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் எல்லாருடைய சார்பாகவும் வேண்டிக்கிறோம்.